ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே திரியேக தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றிப்பா. உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. எல்லா கரங்களை உயர்த்தி அன்பு பரிசுத்த ஆவியானவரே இங்கே வாங்கப்பா என்று சொல்லி அவரை நாம் அழைப்போம். இங்கே எல்லாம் ஒருமனப்பட்டு இங்கே எல்லாம் ஒன்று கூடி ஒரு மனத்தோடு கூட நாம் அவரை கூப்பிடுவோம் என்றா அந்த இடத்திலே வருவேன் என்று சொன்ன தேவன். ஓ ஹalleluya ஹalleluya. Thank you Lord. வந்தருளும் தூய ஆவியே தந்தருளும் தேவ மகிமையை வந்தருளும் தூய ஆவியே தந்தருளும் தேவ மகிமையை ஆவியே தூய ஆவியே அபிஷேக ஆனந்த தைலத்தை ஊற்றுவீராக. அதை அனல் மூட்டி எழுப்புவீராக. Thank you Lord. ஆவியே ஒவ்வொருவரையும் ஆட்கொள்வீராக. அன்று ஆண்டவரே என்னை ஆட்கொண்ட தெய்வம் நான் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு சொன்னது போல இந்த காலை வேளையிலும் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்வீராக.
பரலோக பிதாவே, அன்பு பரிசுத்த ஆவியானவரே, ஆண்டவரே, இந்த ஆராதனையின் போது ஒரு பலத்த காற்று வீசுவதாக, ஒரு அக்கினிமயமாக இறங்கி வருவீராக, ஒரு கீழ்காற்று வீசப்படட்டும் ஆண்டவரே. இந்த இடத்தில் ஒரு உள்ளங்கை மேகம் எழும்பி வரட்டும். மேக ஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் இறங்கி வருவீராக. ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும். ஒவ்வொருவருக்கும் இந்த மாதம் வழிகாட்டுவீராக, வழி நடத்தும் விண்மீனாய் வருவீராக. உடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். உடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். நாம் அப்படியே அமருவோம். தொடர்ந்து ஒரு சில பாடல்களை பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆராதனை, ஆராதனை, துதி, ஆராதனை, ஆராதனை, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது சொல்கிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். உடைய துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். என்னோட கூட சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா, ஆமென். ஆராதனை, ஆராதனை, துதி, ஆராதனை, 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 துதி, ஆராதனை, ஆராதனை, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஆராதனை, ஆராதனை, துதி, ஆராதனை, 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 துதி, ஆராதனை, ஆராதனை. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. வனபிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. வனபிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை, ஆராதனை, துதி, ஆராதனை, ஆமென். ஆராதனை, ஆராதனை, துதி, ஆராதனை, ஆராதனை, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. சொல்லுவோம், காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. மேகஸ்தம்பமே உமக்கு, மேசியாவே உமக்கு ஆராதனை. மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. ஆராதனை, ஆராதனை, துதி, ஆராதனை, ஆராதனை. Yes Lord. ஆராதனை, ஆராதனை, துதி, ஆராதனை, ஆராதனை, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. அப்பா பிதாவே ஆராதனை, அனுகூலமானவரே ஆராதனை. அப்பா பிதாவே ஆராதனை, அனுகூலமானவரே ஆராதனை. கண்மலையே உமக்கு ஆராதனை, காண்பவரே உமக்கு ஆராதனை. ஆமென். கண்மலையே உமக்கு ஆராதனை,
சந்தோஷமாய் கரங்களை தட்டி மன மகிழ்ச்சி நாளில் கூட ஓ ஹalleluya ஒருமனப்பட்டவர்களாய் ஒன்று கூடி ஓ ரபா சந்தர மகதடரம் காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை, உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை, வானபிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை, வானபிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை 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 சூரிய ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, சொல்வோம் காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. எல்லா கரங்களை தட்டி அவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சங்கீத பவுல் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் செய்ய வேண்டியது யாதெனில் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கத்தை முன்னிட்டு நான் வேண்டிக் கொள்கிறேன். அப்படி செய்வதே நீங்கள் அவருக்கு செய்கிற புத்தியுள்ள ஆராதனை. இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த விஷயம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக வேண்டும் என்று சொல்லி பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். இந்த காலை வேளையிலும் கூட நாம் ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து நாம் அவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். மரித்தேன், ஆனாலும் சதா காலமும் நான் உயிரோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா அல்லேலூயா. நம் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். கிறிஸ்து எனக்கு ஜீவன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயேசு எனக்கு ஜீவன், இயேசு எனக்கு ஜீவன். ஹல்லேலூயா. சாவி எனக்கு ஆதாயம். அல்லேலூயா. அவர் ஜீவனாய் இருக்கிறார். இன்றும் அவர் உயிரோடு கூட இருக்கிறார். இன்றும் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் அவர் வாழ்கிறார். அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபை நிறைந்தவராய் சத்தியம் நிறைந்தவராய் அவர் நமக்குள் வாழ்கிறார். ஹல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு உண்டு. ஹல்லேலூயா. மீட்பர் உயிரோடுண்டு. என் மீட்பர் உயிரோடுண்டு. என் மீட்பர் உயிரோடுண்டு. என் மீட்பர் உயிரோடுண்டு. உயிரோடுண்டு உயிரோடுண்டு உயிரோடுண்டு. இயேசு உயிரோடுண்டு. உயிரோடுண்டு உயிரோடுண்டு உயிரோடுண்டு. இயேசு உயிரோடுண்டு. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா
நடந்துடுவேன், அக்னியில் நான் நடந்துடுவேன். சிங்க கெவியிலே போட்டாலும் சேதமில்லாமல் காத்திடுவார். என் மீட்பர் உயிரோடுண்டு. என் மீட்பர் உயிரோடு. சொல்லுங்க, என் மீட்பர் உயிரோடுண்டு. என் மீட்பர் உயிரோடுண்டு. உயிரோடுண்டு, 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 இயேசு உயிரோடுண்டு. உயிரோடுண்டு, 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 இயேசு உயிரோடுண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா, எல்லா கரம் அசைத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. துன்பத்தின் பாதையில் நடந்தால் அவர் வசனத்தாலே உயிரடைவேன். நன்மையும் கிருபையும் நிலைத்திடும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம். துன்பத்தின் பாதையில் நடந்தாலும் அவர் வசனத்தாலே உயிரடைவேன். நன்மை கிருபையும் என்னை தொடரும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம். என் மீட்பர் உயிரோடுண்டு. என் மீட்பர் உயிரோடுண்டு. என் மீட்பர் உயிரோடுண்டு. ஓ, என் மீட்பர் உயிரோடுண்டு. உயிரோடுண்டு, 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 இயேசு உயிரோடுண்டு. உயிரோடுண்டு, ஆமென். உயிரோடுண்டே, ஆமென். உயிரோடுண்டே, இயேசு உயிரோடுண்டே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெள்ளம் போல சாத்தானும் நம்மெதிரே வந்தாலும் ஆவியானவர் கொடிபிடித்து யுத்தங்களை செய்திடுவார். வெள்ளம் போலே சாத்தானும் நம்மெதிரே வந்தாலும் ஆவியானவர் கொடி பிடித்து யுத்தங்களை செய்திடுவார். என் மீட்பர் உயிரோடுண்டு. என் மீட்பர் உயிரோடு. ஆமென், ஆமென், ஆமென். என் மீட்பர் உயிரோடுண்டு. என் மீட்பர் உயிரோடுண்டு. உயிரோடுண்டு, 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 இயேசு உயிரோடுண்டு. உயிரோடுண்டு, 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 இயேசு உயிரோடுண்டே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரம் உயர்த்தி அசைத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆறுகளை நான் கடந்திடுவேன், அக்கினியில் நான் நடந்திடுவேன். சிங்கக்க வீடே போட்டாலும் சேதமில்லாமல் காத்திடுவார். ஆறுகளை நான் கடந்திடுவேன், அக்னியில் நான் நடந்திடுவேன். சிங்க கெவியிலே போட்டாலும் சேதமில்லாமல் காத்திடுவார். என் மீட்பர் உயிரோடுண்டு. என் மீட்பர் உயிரோடுண்டு. ஆமென். என் மீட்பர் உயிரோடுண்டு, என் மீட்பர் உயிரோடுண்டு. உயிரோடுண்டு, 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 இயேசு உயிரோடுண்டு. உயிரோடுண்டு, 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 இயேசு உயிரோடுண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் இன்றும் உயிரோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். உயிரோடு கூட இருக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் மரித்தவரை ஆராதிக்கவில்லை, அடக்கம் பண்ணப்பட்டவரை ஆராதிக்கவில்லை, உயிரோடு கூட இருக்கிறவரை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். உயிரோடு எழுந்தவர் நம் தேவன்.
பாதாளம் ஜெயித்தவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. இன்னும் அவருடைய கல்லறை திறந்துதான் காணப்படுகிறது. ஆமென். அவர் அங்கே இல்லை, அவர் உயிரோடு கூட எழுந்தார். ஆமென். உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. ஆமென். தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார். ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் இயேசுவே. கல்லறை திறந்திட, காவலர் நடுங்கிட, சாத்தானை ஜெயித்தவர் உயிருடன் எழுந்தாரே. கல்லறை திறந்திட, காவலர் நடுங்கிட, சாத்தானை ஜெயித்தவர் உயிருடன் எழுந்தாரே. ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார். ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, ஜெயித்தவர் நம் இயேசுவே. உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. வல்லமை உடையவர், சாபத்தை முறித்திட, நோய்களை தீர்த்திட, வீரமாய் எழுந்தாரே. வல்லமை உடையவர், சாபத்தை முறித்திட, நோய்களை தீர்த்திட, வீரமாய் எழுந்தாரே. ஜெயித்தார், மரணம் உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார். ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. புதுபலன் அடைந்திட, சாட்சியாய் மாறிட, அபிஷேகம் செய்பவர் மகிமையாய் எழுந்தாரே. புதுபலன் அடைந்திட, சாட்சியாய் மாறிட, அபிஷேகம் செய்பவர் மகிமையாய் எழுந்தாரே. ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார். ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார், உயிர்
தட்டி அவருக்கு மகிமை செலுத்துவோம். இன்னும் உற்சாகமாய் கரங்களை தட்டுவோம். நாமும் உயிரோடு கூட இருக்கிறோம். நம்முடைய ஆண்டவரும் உயிரோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைத்தாள ஓசையோடும் பேரோசையுள்ள கைத்தாளத்தோடும் நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை சந்தோஷமாய் சத்தமாய் கம்பீரமாய் பாடி அவரை மகிமைப்படுத்த வேண்டும். காரணம், அவர் ராஜாதி ராஜா, அவர் தேவாதி தேவன். அவர் இன்றும் உயிரோடு கூட இருக்கிறார். உங்களோடு கூட இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார். நமக்கு எப்பொழுதுமே வெற்றி தான். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மற்றும் பாடலை பாடுவோம். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எப்பொழுதுமே தேவன் வெற்றி கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. எப்பொழுதுமே எங்களை கிறிஸ்துவுக்குள் எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஒரு இடத்துல மாத்திரம் இல்ல, எல்லா இடங்களிலும் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, எல்லா இடத்திலும் வெற்றி கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. Hallelujah, 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 hallelujah,
என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சாவனுக்கு ஆதாயமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹalleluya. எல்லா கரமுயர்த்தி அசைத்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹalleluya 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 ஹalleluya. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றி. அப்படியே நான் யாவரையும் எழுந்து பாடியவரை நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. 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 உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. இயேசு மகராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. ஓ இயேசு மகராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. உடைந்த பாத்திரம் என்று நீ எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கு உதவாதோ என்று நீ எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. ஓ இயேசு மகராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் நீரே. ஓ இயேசு மகராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. ஏழைகளின் பலன் நீரே, எளியோனின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. இக்கச்சொல் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. இக்கச்சோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. ஓ இயேசு மகராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் நீரே. ஓ இயேசு மகராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி
உள்ளத்தோடே கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகுழி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகுழி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. 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 கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு ஒரு நாளும் நாளும் மறவாதே. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, எல்லா கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, எல்லா கரங்களை உயர்த்தி, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் அப்பா செய்த நன்மைகளை இயேசுவே, ஒரு நாளும் நாளும் மறவாதே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. அப்படியே நன்றி சொல்லுங்க, அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறாரே. ஓ, கடந்த 3 மாதம் முடித்து இந்த 4வது மாதத்தில் அழைத்து வந்திருக்கிறாரே. கர்த்தர் நன்மையானதை தருவார் என்று சொல்லி வாக்கு பண்ணினார். என் ஜனங்கள் நான் அளிக்க நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று சொல்லி 2வது மாதத்திலே ஓ ஆண்டவர் வாக்கு பண்ணினார். அவனுக்கு தேவையான ஓ சம்பூர்ணமாய் அவனை கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் நான் என்று 3வது மாதத்தில் நிரூபித்து காட்டியிருக்கிறாரே. ஓ, அந்த தேவன் நல்லவர், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், அவர் மனமானவர் உத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ. அவர் சொன்ன சொல் தவறாத தேவன் அவர். அவருக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்களே. அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. நடத்தி வந்த விதங்களை பார்த்து எண்ணி ஓ ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே எல்லா கரங்களை உயர்த்தி நாம் அவரை ஆராதிக்க போகிறோம். Thank you, Lord. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை. ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். எல்லா கரங்களும் உயர்த்தி பரிசுத்த ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா, ஓசன்னா. அல்லேலூயா, ஓசன்னா.
ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா உயர்த்தி அசைத்தவரை ஆராதிப்போமே. அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோ. பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோ. மரணத்தை சத்தத்தை வென்றவரை ஆராதிக்கிறேன். உம்மை ஆராதனை செய்கிறோ. பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோ. அல்லேலூயா ஓசன்னா 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 அகிலத்தை ஆள்பவரே உம்மை ஆராதனை செய்கிறோ. ஆனந்த பாக்கியமே உம்மை ஆராதனை செய்கிறோ. அகிலத்தை ஆள்பவரே உம்மை ஆராதனை செய்கிறோ. ஆனந்த பாக்கியமே உம்மை ஆராதனை செய்கிறோ. அல்லேலூயா ஓசன்னா கரங்களை அசைத்து அவரை பாடி அவரை ஆராதனை செய்வோம். அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா. எல்லா கரங்களை தட்டியவருக்கு எல்லா கரங்களையும் தட்டி அவரை மகிமைப்படுத்தும். எல்லாரும் ஹல்லேலூயா. கனமும் மகிமையும் துதியும் ஸ்தோத்திரம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே,
ஆமென். ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மூன்றாவது ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க எல்லாரையும் ஆண்டவராய் இயேசுவின் இன்ப நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நல்ல சத்தமாக சொல்லுவோமே, அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா? ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஈஸ்டர் தின நல்வாழ்த்துக்களை உங்களை எல்லாருக்கும் தெரியப்படுத்திக் கொள்ளுகிறேன். கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதித்து அற்புதமாய் வழி நடத்துவாராக. தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போவோம். ஆமென், ஸ்தோத்திரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். யோவான் 11:25. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் உயிர்த்தெழுந்தல் கிறிஸ்தவனுடைய இனத்தினா ஸ்தோத்திரம். அந்த கிறிஸ்தவத்தின் அடித்தளம் என்று சொல்லலாம். நம்முடைய அடித்தளமே என்ன அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து, இந்த உலகத்தில் வந்த இயேசு என்னச்சுன்னா நன்மை செய்தவராய் சுற்றித் திரிந்தார். அப்படி சுற்றித் திரிந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தினுடைய பாவத்திற்காய் அக்கிரமத்திற்காய் கல்வாரி சிலுவையிலே மரித்தார். அந்த மரித்த இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் சொன்னபடி 3ஆம் நாளிலே உயிர்த்து எழுந்தார். அல்லேலூயா. கர்த்தருக்குமா. இது நம்முடைய இனத்தின ஸ்தோத்திரம். கிறிஸ்தவத்தினுடைய அடித்தளம், அதாவது ஃபவுண்டேஷன் என்று கூட நம்ம சொல்லலாம். நல்ல இனத்தின ஒரு உறுதியான ஒன்று நமக்கு ஆண்டர் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய இனத்தினா அவருடைய உயிர்த்தெழுதல். நாம் சொல்ல வேண்டிய முக்கியமான செய்தி, இந்த உலகத்திற்கு ஜனங்களுக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான செய்தி என்ன? இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலின் செய்தி தான் இன்றைக்கு தேசத்துக்கு எனத்தின தேவை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுனுடைய எனத்தினா வந்து நன்மை செய்ததை சொல்லுகிறோம். இயேசு கல்வாரி சிலுவிலே மரித்ததை சொல்லுகிறோம். ஆனால் இன்றைக்கு சொல்லப்பட வேண்டிய முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னால், உயிர்த்தெழுந்த இயேசுவின் செய்தி. அல்லேலூயா. அதை நாம் அதிகமாக சொல்ல வேண்டும். உலகத்தில் பிறந்த எல்லாரை விட தனி சிறப்பு இயேசுவுக்கு உண்டென்றால் அதில் ஸ்தோத்திரம். எல்லாரும் மரித்தார்கள். எல்லாருடைய கல்லறை இன்றைக்கு அடைக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு ஒரே ஒரு கல்லறை திறந்திருக்கிறது. அது எந்த கல்லறைன்னு சொன்னால், ஆண்டவர் இயேசுடைய கல்லறை மட்டுமே. எல்லாரை காட்டிலும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால், இயேசு உயிர்த்தெழுந்தார். மற்றவர்களையும் இயேசுவையும் வேறுபடுத்தி காட்டும் ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னாலும் இயேசுனுடைய உயிர்த்தெழுதலின் செய்தி தான். கர்த்தருக்கு மகிமை. நீ போனாலே சவுண்ட் வருதுடா. ஆனால் இன்னைக்கு அநேக நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம எல்லாத்துக்கும் ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு. இயேசு உயிர்த்தெழுந்தனால உங்களுக்கும் எனக்கும் ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு. ஆண்டவருக்கு உனக்கு மட்டும்தான் பயப்படுது, அதனால் இங்கே உட்காரு. எங்கே போக வேண்டியிருக்கா? தண்ணி குடிக்கியா? சுடி தண்ணி வேணா அதில் குடி. சரி, வேறு நீ வந்தோன்னு அமைதியாக இருக்கு பத்தியா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டோடைய நாமம் மகிமைப்படட்டும். எல்லாம் நம்ம என்னச்சுன்னா ஸ்தோத்திரம். உலகத்தில் இருக்கிற படைக்கப்பட்ட மனிதன் அவன் இந்த உலகத்தில் என்னத்தின மரித்த பின்பாக அந்த மனிதனுடைய என்னத்தின சரீரம் எங்கே போகிறது, அவனுடைய ஆவி எங்கே போகிறது? வசனம் நமக்கு அழகா கற்றுக் கொடுக்கிறது. பிரசங்கின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தை வாசிக்கும் பொழுது, பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 20-21 வசனம், எல்லாம் ஒரே இடத்துக்கு போகிறது, எல்லாம் மண்ணில் உண்டாகிறது, எல்லாம் மண்ணுக்கு என்ன செய்கிறது? திரும்புகிறது. அடுத்த வசனத்தில் பாருங்க, அடுத்த வசனத்தில் 21, உயர ஏறும் மனுஷனுடைய ஆவியும் தாழ பூமியில் இறங்கும் மிருகங்களுடைய ஆவியும் அறிகிறவன் யார் வாசிக்கிறோம். இந்த உலகத்தில் என்ன பிறக்கிற மனுஷன் எல்லாம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டனால அவனுடைய சரீரம் மண்ணுக்கே போயிடுது. ஆனால் அந்த இடத்துல வாசிக்கிறோம், இந்த ஆவி அவனுக்குள்ள இருக்கிற ஆவி என்னச்சுன்னா மனுஷனை உண்டாக்கி அவன் நாசில சுவாசத்தை ஊதினால அவன் ஜீவ ஆத்துமானான். அதனால தேவன் தந்த அந்த தீபம் அது எங்கன்னா கர்த்தரிடத்துக்கு போகிறது, அது மேலே ஏறி போகிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்க அதே மாதிரி 146ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, 146ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கேயும் வாசிக்கிறோம். யார் இருக்கா? கொஞ்சம் சீக்கிரம் போடு. அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு என்ன செய்வான்? திரும்புவான். அவன் ஆவி பிரியும், அவன் மண்ணுக்கு திரும்புவான். அந்நாளிலே அவன் யோசனைகள் என்ன செய்யும்?
அழிந்து போகும். நீதிமொழிகள் 20:27 பாருங்க. நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 27 வாசிக்கும் பொழுது அங்கே மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமா இருக்கிறது, அது என்ன உள்ளத்தில் உள்ளவைகளாம் ஆராய்ந்து பார்க்கும். அப்ப மனுஷனுக்குள்ள கொடுத்த என்ன ஆவி எதுனா தேவன் தந்த தீபம். அப்ப இந்த மனுஷனுடைய சரீரம் மண்ணில் உருவாக்கப்பட்டது, அது மண்ணுக்கு என்ன போகிறது. இன்னைக்கு ஒருவேளை நான் மரித்துட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்க, என் சரீரத்தை நீங்க பார்க்க முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? நீங்க பார்க்கவே மாட்டேங்க மாதிரி அப்படியே அவிசுவாசமா சொன்ன மாதிரில இருக்கு. என் சரீரத்தை பார்க்கலாம், அப்படிதானே? ஒரு மனுஷன் மரித்துட்டானா அவன் சரீரத்தை பார்க்கலாம், அவனுடைய ஆவியை அவன் ஆவி போன பிறகு அவன் டெட் பாடி, அதுக்கடுத்து என்ன உயிரற்ற ஒரு சடலம் தான் அது என்ன மரித்து போனது. ஆனா இயேசு கிறிஸ்து என்னச்சுன்னா அவருடைய உயிர்த்தலை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது? அவர் என்ன உயிர்த்தெழுந்தார் அப்படிங்கிறனால அவர் சரீரங்க இல்லை. அவர் உயிர்த்தெழுந்தார் அப்படின்னா ஆவியில மட்டும் உயிர்த்தல்ல, அவர் எப்படி இருந்தாரோ அப்படி உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம், மார்க் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் எப்படி சொல்லுகிறது? மார்க் 16:6 வாசிக்கும் பொழுது அவன் அவர்களை நோக்கி, இயேசுவை காலையில் என்ன மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட இயேசுவை அதிகாலையில் என்ன வாரத்தின் முதல் நாள்ல கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக அவருக்கு என்ன பரிமள தைலம் பூசும்படியாய் அந்த இடத்துல ஸ்திரீகள் வருகிறார்கள். அப்படி வரும் பொழுது என்ன அவர்களை பார்த்து கர்த்தருடைய தூதன் சொல்லுகிறான், பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேனாய் இயேசுவை நீங்கள் தேடுகிறீர்கள், அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். அல்லேலூயா. அந்த இடத்துல இயேசு இருந்தாரா? இல்ல. இன்னைக்கு அந்த கல்லறை என்னச்சுன்னா எம்டியா இருக்கிறது. அந்த கல்லறையில இயேசு என்னச்சுன்னா இருந்ததுக்கு என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், இந்த கல்லறையில் இருந்தார் என்பது உண்மை, அது அடக்கம் பண்ணப்பட்டார் என்பது உண்மை. ஆனால் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பாக அவருடைய சரீரம் அங்கு இல்லவே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதுதான் மற்றவர்களுக்கும் மனுஷனுக்கும் இயேசுவுக்கும் உள்ள வித்தியாசம். அவர் உயிர்த்தெழுந்த இயேசு. ஏன்னு சொன்னா வேதத்தை நீங்க வாசித்து பார்த்தா ஆண்டவர் இயேசு சொல்லும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 1:18 சொன்னா, நான் மரித்தேன் ஆனால் சதா காலம் எப்படி இருக்கிறேன்? உயிரோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மறுபடியும் உயிரோடு எழும்பின பின்பு முகமுகமாக என்ன ஸ்தோத்திரம், அவர் எப்படி இந்த பூமியில இருந்தாரோ, எப்படி வாழ்ந்தாரோ அந்த இயேசுவை என்ன சீசர்கள் தரிசித்தார்கள். 500க்கும் அதிகமான நபர்கள் தரிசித்தார்கள். அந்த இயேசுவை என்ன தொட்டு பார்த்தார்கள். வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. நீங்க வேதத்தை வாசிக்கும் பொழுது ஸ்தோத்திரம் 1 கொரிந்தியர் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது அங்கே நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாய் ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி தமது பாவங்களுக்காக மரித்து 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறார், அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின் படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து. ஸ்தோத்திரம். அடுத்த வசனம் பாருங்க. கேபாவுக்கும் பேதுருவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அடுத்த வசனம், அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்த நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்திருக்கிறார்கள். 7ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், யாக்கோப்புக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலருக்கும் தரிசனமானார். அடுத்து 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும், பவுல் சொல்லுகிறான், எனக்கும் தரிசனமானார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் இயேசுவை தரிசித்தார்கள். ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் இயேசுவை என்ன உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்தார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாதாக. எப்படி பார்த்தார்கள்? வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது மரியாளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், மரியாளே என்று கூப்பிட்டார். அவள் திரும்பி பார்த்து ரபுனி என்றார். அதற்கு போதகரே என்று அர்த்தமா. அடுத்த 17ஆம் வசனத்தில் இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே. அவளுடைய சரீரம் தொடுவதற்கு ஏதுவாய் இருந்தது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் சொன்னார், என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவின் இடத்திற்கு ஏறி போகவில்லை, நீ என் சகோதரிடத்திற்கும் போய் நான் என் பிதாவின் இடத்திற்கும் உங்கள் பிதாவிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும்
உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல் என்றார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அடுத்த வசனத்துல பாருங்க, அடுத்த வசனத்துல சொல்ல, மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னோடு சொன்னவைகளையும் சீஷருக்கு அறிவித்தார். கைவைத்து அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம ஆண்டவர் எவ்வளவு பெரிய நல்லவர் பார்த்தீங்கன்னா, அவர் உயிர்த்தெழுந்த இயேசு. அமை ஸ்தோத்திரம். மகதலேனா மரியாள் சொல்லுகிறார், சீஷரிடத்தில் போய் சொல்லுகிறார், தான் இயேசுவை கண்டேன் என்று சொல்லுகிறார். அவர் சொன்னவைகளை சீஷர்களுக்கு அறிவிக்கிறார். தேவனுக்கு மகிமை. அடுத்துள்ள வசனத்தை பாருங்க, 19ஆம் வசனத்துல, வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதருக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்றார். நடுவே வந்து என்ன செய்தாரா? அவர்கள் பார்த்தார்கள், அவர் பேசினதை கேட்டார்கள். ஸ்தோத்திரம். இயேசுவை தரிசித்தார்கள். இங்க வேதம் சொல்லு, இயேசு வந்து நடுவே நின்றார் அவர்கள் மத்தியில. எப்பொழுது நிற்பது போல வந்து நின்றார். உங்களுக்கு சமாதானம் என்று அவர் சொன்னார். அதுக்கு அடுத்த வசனத்துல பாருங்க, 20ல, அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். அவருடைய அவயத்தை பார்க்கிறார். இது உனக்காக அடிக்கப்பட்ட காயத்தை பார். என் கையில் நினைச்சின ஆணிகள் கடாவப்பட்டதை பார். என் விலாவில் நினைச்சின ஈட்டினால் குத்தப்பட்டதை நீ பார். அவர் நினைச்சின கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். அவர்கள் கர்த்தரை கண்டு என்ன செய்தார்களா? ஒரு அலையில சொல்லுங்க, அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாதாக. ஸ்தோத்திரம். இதே இயேசு என்ன ஸ்தோத்திரம், 5 அப்பம் 2 மீனை ஆசீர்வதித்து ஸ்திரீகள் பிள்ளைகள் தவிர ஏராளமான 5000 புருஷர்கள் போஷிக்கப்பட்டு எல்லாம் சாப்பிட்டு திருப்தி அடைந்த உடனே சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், அக்கறைக்கு போங்க அப்படின்னு துரிதப்படுத்தினார். அவர்கள் போகும் பொழுது நடுக்கடல் என்ன எதிர்காற்றா இருந்தபடினா அவர்கள் கரை சேர முடியாதபடி தத்தளித்தார்கள். இயேசு அந்த கடல் மேல் நடந்து வரும் பொழுது ஆவேசம் என்று சொன்னார்கள். அவரை பார்த்து ஆவேசம் என்று சொன்னார்கள். ஆனா இங்கே சொல்லுகிறார்கள், இயேசுவை கர்த்தரை கண்டோம் என்று சந்தோஷப்பட்டார்கள். கைவைத்தல சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல சத்தமா சொல்லுங்க. நம்முடைய ஆண்டவர் என்ன ஸ்தோத்திரம், உயிர்த்தெழுந்தார். அவர் எப்படி இந்த உலகத்திலே வாழ்ந்தாரோ, எப்படி அடிக்கப்பட்டாரோ, எப்படி அவர் என்ன ஸ்தோத்திரம் அடக்கம் பண்ணப்பட்டாரோ, அப்படியே இயேசு உயிரோடு கூட எழும்பினார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அதே யோவான் 20ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே தோமாவுடனே சொன்னார்கள். அதற்கு தோமா சொன்னா, அவர் கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்தில் என் விரலை இட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்று சொன்னான். ஆனா வசனம் என்ன சொல்லுகிறது? 26ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். அவரை மறுதலித்து விசுவாசிக்காமல் இருந்த தோமாவும் அவர்களோடு கூட இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்த பொழுது இயேசு என்ன வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். அல்லேலூயா. சொல்லிட்டு என்ன சொன்ன? அடுத்த வசனத்துல பாருங்க, தோமாவை நோக்கி சொன்னா, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கையை பாரு, உன் கையை என்ன நீட்டி என் விலாவில நீ போடு, அவிவிசுவாசியா இராமல் விசுவாசியா இரு என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னை கேட்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் ஏதோ உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிற ஒரு ஈஸ்டர் தினம் இயேசுவின் உயிர்த்தெழுதை கொண்டாடுவது அல்ல. இந்த நாட்களை நமக்கு இருக்க வேண்டியது என்ன? என் இயேசு உயிர்த்தெழுந்த தேவன், இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. இன்றும் ஜீவிக்கிறார் இயேசு. ஸ்தோத்திரம். ஒரு பழைய பாடல், ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். இந்த ஒரு பாடல் என்ன ஸ்தோத்திரம், நம்ம தேசத்துல பெரிய கலக்கத்தை உண்டாக்கினவர், சாத்தானுக்கு சாபமடி அளித்தவர் ஸ்தோத்திரம் ஜீவானந்த ஐயா அவர்கள். இந்த ஒரு பாட்டு, ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார் என்கிற பாடலை வச்ச ஸ்தோத்திரம் 4 சரணம் தான், 4 என்ன அடிதான். அந்த 4 வரிய வைத்து என்னச்சுன்னா, இயேசு ஜீவிக்கிறார், பிசாசா அதர பண்ணினா ஸ்தோத்திரம் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினார். அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்தது, அதிசயமான கிரியைகள் என்ன வெளிப்பட்டது. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த காலை வேளை வந்திருக்கிற உங்களுக்குள்ளாய்
தோமாவை போல அவிவிசுவாசம் இருக்கக்கூடாது. அவரை பார்க்க முடியும், அவரை தரிசிக்க முடியும், அவரை தொட முடியும். அவர் அன்றைக்கு செய்த அற்புதத்தை இன்றைக்கும் செய்ய உயிருள்ள தேவனாக, உண்மையுள்ள தெய்வமா இருக்கிறார். ஆமதிக்கிறவங்க சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், உற்சாகமா சொல்லுங்க அல்லேலூயா. வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? அப்போஸ்தலர் 1:9 பாருங்க. அப்போஸ்தலர் 1:9 வாசிக்கிறோம். இவைகளை அவர் சொன்ன பின்பு, இயேசு சொன்ன என்ன சொன்னார்? நீங்கள் என்ன பரிசுத்த ஆவியிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேம், யூதேயா, சமேரியா, உலகம் எங்கும் எனக்கு என்ன சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்ன உடனே, இவைகளை சொன்ன பின்பு அவர் என்ன செய்ய ஸ்தோத்திரம், அவர்களோடு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்து கொள்ளப்பட்டார். என்ன செய்யினாரு? அப்படின்னு ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து என்னச்சுன்னா, அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே இயேசு என்ன எடுத்துக்கொள்ளப்பட்டா, அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவர் என்ன செய்து எடுத்துக்கொண்டது அப்படின்னு வாசிக்கிறோம். எப்படி நின்னாரோ அப்படி என்ன எடுத்துக்கொள்ளப்பட்டார். அடுத்த வசனத்துல பாருங்க, அடுத்த வசனத்துல அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்று, ஆமை கலிலேயா மனுஷரே, அடுத்த வசனம், கலிலேயா மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்க கண்களுக்கு முன்பாக வானத்திற்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் அவர் வருவார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. உங்க கண்களுக்கு முன்பாக எப்படி ஏறி போனாரோ அவர் அப்படி வருவார். அதான் வேதம் சொல்லு, அவர் குத்தின யாவரும் அவரை பார்ப்பார்கள் என்று என்ன ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. அவரை குத்தின கண்கள் அவரை பார்க்கும். 1 தெசலோனிக்கேயர் 4:அதிகாரத்தில் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, ரகசிய வருகை பார்த்து சொல்லும் பொழுது ஆண்டவர் சொன்னா, உலகத்தில் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபமாக்கப்பட்டு மத்திய ஆகாயத்தில் அவரை சந்திப்போம். அந்த சந்திப்பு மட்டுமல்ல, அவர் பிரதான தூதனோடு எக்கால சத்தத்தோடு எல்லா கண்களும் காணத்தக்கதாக மறுபடியும் எப்படி போனாரோ அப்படியே மறுபடியும் இந்த பூமிக்கு அவர் திரும்பி வருவார். ஆமதிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், உற்சாகமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமை வருகிறேன் என்று சொன்னவர் தாமதிக்கார், அவர் சீக்கிரம் வரப்போகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு எப்படி போனாரோ அப்படி வருவார். அதனால் தம் சீஷர்களுக்கு சொல்லும் பொழுது யோவான் 14:அதிகாரத்தில் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள், தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். நான் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களிடத்தில் உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன் என்று கர்த்தர் சொன்னார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நம்ம இடத்தில் இருக்கிற இயேசு எப்படி எழுந்தருளி போனாரோ அவர் அப்படியே மறுபடியும் திரும்ப வருவார் என்று ஆமதிக்கிறவங்க மறுபடியும் கரங்களை உயர்த்தி அந்த இயேசுவை சந்திப்போங்கிற நம்பிக்கையோடு அல்லேலூயா என்று சொல்லுவோமே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 24:அதிகாரம் 51 வாசிக்கும் பொழுது, அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு என்ன செய்தாரா? எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று வாசிக்கிறோம். இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அதற்கு 2 சாட்சிகள் நமக்கு வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஏனோக்கை குறித்து ஆதியாம் புத்தகம் ஸ்தோத்திரம் 5:அதிகாரம் 24 வாசிக்கும் பொழுது ஏனோக்கை குறித்த ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கும் பொழுது, பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, உறவாடி கொண்டிருக்கும் பொழுது காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா. தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். 2 ராஜாக்கள் புத்தகம் 2:அதிகாரம் ஸ்தோத்திரம் 11 பாருங்க. 2 ராஜாக்கள் 2:11 வாசிக்கிறோம். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில், எலியாவும் எலிசாவும் பேசிக்கொண்டு நடந்து போகையில், இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு என்ன செய்தா? ஏறி போனா. ஒரு கை வைத்தாலே சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஆமென். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் எம்மை உயிர்த்தெழுந்தார். அவர் எப்படி எழுந்தார்? ஏதோ ஆவியில மட்டும் எழும்பவில்லை,
அவர் எப்படி வாழ்ந்தாரோ, எப்படி மரித்தாரோ, எப்படி அடக்கம் பண்ணப்பட்டாரோ, அப்படி நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் உயிரோடு எழும்பினார். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை. அந்த இயேசு சொல்லுகிறார், நான் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொன்னார். நான் மரித்தேன், ஆனாலும் சதா காலமும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலே தேவனுடைய உயிர்த்தெழுதை கொண்டாடுகிற அன்பு தேவ பிள்ளைகளே, உயிர்த்தெழுந்த இயேசு எப்படிப்பட்டவர், உயிர்த்தெழுந்த இயேசு எப்படிப்பட்டவர்? 5 காரியம் இருக்கிறது. ஆனா ஒரு காரியத்தை மட்டும்தான் பேசுகிறேன். ஒரே காரியத்தை உங்களுக்கும் பேசி முடிக்க போகிறேன். கர்த்தருக்கு மகிமை. உயிர்த்தெழுந்த இயேசு எப்படிப்பட்டவர்? ஆண்டவருக்கு மகிமை உண்டா. வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது. ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எல்லாம் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் எனப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. இயேசு எப்படிப்பட்டவரா? உண்மையும் சத்தியம் உள்ளவர். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு உண்மையுள்ளவர், அவர் சத்தியம் உள்ளவர். ஏன் உயிர்த்தெழுந்த இயேசு உண்மையுள்ளவர், ஏன் சத்தியம் உள்ளவர்? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவரை குறித்து வேதம் சொல்லுது, உண்மையை பிசக்காதவர். உண்மை அவரை சுற்றி எப்பொழுதும் இருக்கிறதா. உண்மையை விட்டு மாறாத தேவன். ஸ்தோத்திரம். அவர் உண்மையுள்ள தேவன். அவர் உண்மையுள்ள தேவன் என்பதற்கு அடையாளம் என்ன? உண்மையுள்ள தேவன் என்பதற்கு அர்த்தம் என்ன? ஸ்தோத்திரம். அவர் என்ன சொன்னாரோ அதன்படியே உயர்த்தெழுந்தார். அல்லேலூயா. அதுதான் அவர் உண்மையுள்ளவர். அவர் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது தம்முடைய சீஷர்களுக்கும் அவர் ஜனக்கூட்டத்திற்கும் பிரசங்கம் பண்ணும் பொழுது, யூதர்களுக்கு பிரசங்கம் பண்ணும் பொழுது, அவர் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது என்ன சொன்னாரோ, எனக்கு என்ன சம்பவிக்கும், நான் எப்படி மரிப்பேன், நான் எத்தனை நாளில் உயிர்த்தெழுவேன் எப்படி சொன்னாரோ அதேபடி இயேசு என்ன உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. அதனால சொன்னபடி உயிர்த்தெழுந்தனால அவருடைய வார்த்தை உண்மையுள்ளவர். அல்லேலூயா. அவர் செய்கையில் உண்மையுள்ளவர். அவர் எல்லாவற்றிலும் உண்மையுள்ள தெய்வம். வசனத்தை வாசித்து பாருங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது 1 கொரிந்தியர் 15:4 ஆண்டுடைய வசனம் சொல்லுது, அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின் படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். ஒரு அலையில சொல்லுங்க. அல்லேலூயா. எப்படி இந்த வசனத்தில் 3ஆம் நாளில், அதை நல்லா கவனிச்சுக்கோங்க. வேத வாக்கியங்களின் படி அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். அதற்கு என்ன சின்ன ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை உங்களுக்கு சுட்டி காட்டி என்னச்சுன்னா நான் இதற்குள்ள வர விரும்புகிறேன். அங்கே போய் இயேசு என்னச்சுன்னா அடக்கம் பண்ணி விட்டார். அடக்கம் பண்ணப்பட்ட பின்பாக அங்க இருக்கிறவர்கள் சொன்னார்கள், அந்த எத்தன் உயிரோடு இருக்கும் பொழுது இப்படி ஒரு வார்த்தையை சொன்னார். அந்த வசனத்தை வாசித்து பாருங்க. ஸ்தோத்திரம். மத்தேயு எழுதின சுவிசேஷமா பாருங்க. எங்க இருக்கா? இல்ல, மத்தேயு லாஸ்ட் 62ஆம் வசனம் 27 62 27 62 பாருங்க. 27 மத்தேயு 27 62 பாருங்க. அந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது பாருங்க 62 63 வசனம். ஆயத்த நாளுக்கு பின்னான மறுநாளிலே பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் பிலாத்துவிடத்திலே கூடி வந்து அடுத்த வசனம், ஆண்டவனே அந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது 3 நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. சொன்னா 3 நாளைக்கு இயேசு என்ன செய்தா? ஸ்தோத்திரம். நான் வாசித்த 1 கொரிந்தியர் 15 என்னச்சுன்னா 4 வாசிக்கிறோம். இயேசு என்ன செய்தாரா? அவர் 3ஆம் நாளில் என்னச்சுன்னா உயிர்த்தெழுந்து. அல்லேலூயா. அவர் இந்த பூமியில் இருக்கும்போது என்ன சொன்னா? வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். நீங்கள் என்னச்சுன்னா மத்தேயு 28:6 வாசிக்கும் பொழுது அந்த 28:6 என்னச்சுன்னா ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். அவர் என்ன சொன்னார்?
மத்தேயு 16ஆம் அதிகாரம் அங்க 16:21 வாசிக்கும் பொழுது அங்கே சொல்ல, அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீசர்களுக்கு என்ன செய்தாரா? சொல்ல தொடங்கினார். நல்லா கவனிக்கணும். 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீசர்களுக்கு சொல்ல தொடங்கினார். 17ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. மத்தேயு 17 22 23 பாருங்க. அவர்கள் கலிலேயாவில் சஞ்சரிக்கும் போது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவார். அடுத்த வசனத்துல பாருங்க. ஸ்தோத்திரம். 23 அவர்கள் அவரை கொலை செய்வார்கள், ஆகிலும் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்திருப்பார் என்றார். அவர்கள் மிகுந்த துக்கம் அடைந்தார்கள். 20ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 20ஆம் அதிகாரத்துல ஸ்தோத்திரம் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பாருங்க. இயேசு எருசலேமுக்கு போகும்போது வழியில் 12 சீசரையும் தனியே அழைத்து, அடுத்த வசனம் பாருங்க. அடுத்த டக்குனு போட. இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேதபாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவா, அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து, அடுத்த வசனத்துல பாருங்க, அவரை பரியாசம் பண்ணவும் வாரினால் அடிக்கவும் சிலுவையில் அறையவும் புறஜாதியிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள், ஆகிலும் 3ஆம் நாளிலே உயிரோடு கூட எழுந்திருப்பார். அல்லேல சொல்லுங்களேன், நல்ல சத்தமா சொல்லுங்களேன். ஒரு நாள் யூத ஜனங்கள்லாம் வந்து கேட்டாங்க, இப்படிப்பட்ட இதெல்லாம் செய்தீங்களே, அதுக்கு அடையாளம் என்னன்னு கேட்டாங்க. அதுக்கு இயேசு சொன்ன அடையாளம் என்ன? யோவான் 2ஆம் அதிகாரத்துல 18-19 வசனத்தை பாருங்க. யோவான் 2:18 அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, நீர் இவைகளை செய்கிறீரே, இதற்கு என்ன அடையாளத்தை எங்களுக்கு காண்பிக்கிறீர் என்று கேட்டார்கள். இயேசு என்ன செய்தார்? அவர்களுக்கு பிரதியுத்தரமாய், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், எத்தனை நாள்ல? 3 நாளைக்குள்ள இதை என்ன செய்வேன்? எழுப்புவேன். உடனே இவங்க என்ன சொன்னாங்க? அடுத்த வசனத்துல பாருங்க, இந்த ஆலயம் கட்டப்படுவதற்கு 46 வருஷம் சென்றதே, நீர் இதை 3 நாளைக்குள்ள எழுப்புவீர் என்றேன். அடுத்த வசனம் சொல்லுது, அவர் தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். அல்லேலூயா. இன்னொரு சம்பவத்தை பார்த்தீங்கன்னா மத்தேயு 12ஆம் அதிகாரம் 39-40 வசனத்தை பாருங்க. மத்தேயு 12:39-40 இயேசுவை பார்த்து கேட்ட பொழுது, மத்தேயு 12:39 அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த பொல்லாத விபசார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள், ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேற அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார் என்று சொன்னார். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும் பொழுது என்ன சொன்னாரோ அதன்படியே 3ஆம் நாள் இயேசு உயிரோடு எழும்பினார். அல்லேலூயா. எனவே அவர் உண்மையுள்ளவர், அவர் சத்தியம் உள்ளவர். அவர் எதிலே உண்மையுள்ளவர்? அவருடைய வார்த்தைகள் உண்மையுள்ளவர். எதை சொன்னாரோ அதை செய்வார். எதை அனுச்சின ஸ்தோத்திரம் விளம்பினாரோ அதை செய்வதற்கு அவர் போதுமானவர். என்னாகும் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, என்னாகும் 23:19 வாசிக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்லுது, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாத இருப்பாரா? நம்மை குறித்து என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்ற இயேசு வல்லவர். உங்கள் குடும்பத்தை குறித்து என்ன சொன்னாரோ அதை செய்து முடிக்க தேவன் வல்லவர். உங்கள் பிள்ளையை குறித்து என்ன சொன்னாரோ அதை செய்து முடிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில இடுக்கமான நேரத்திலே, உபத்திரமான நேரத்திலே, சஞ்சலம் நிறைந்த நேரத்திலே, என்ன செய்வேன் என்கிற தவிக்கிற நேரத்திலே கர்த்தர் உங்களை குறித்து என்ன தரிசனம் மூலமாகவோ, உங்கள் எதிர்காலத்தை குறித்த சொப்பனம் மூலமாகவோ, தேவனுடைய வார்த்தை மூலமாகவோ, இல்ல ஊழியர்கள் மூலமாகவோ கர்த்தர் உங்க கூட என்ன பேசினாரோ அது அப்படி நிறைவேற்ற இயேசு வல்லவர். அல்லேலூயா. அவர் நிச்சயமா என்ன சொன்னபடி உயிர்த்தெழுந்த இயேசு, அவர் சத்தியம் உள்ளவரும் உண்மையுள்ளவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் பொய்யுரையாத தேவன். அவர் சொன்னதை என்ன செய்து முடிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? எபிரேயர் புத்தகம் 10ஆம் அதிகாரம்
23ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஸ்தோத்திரம், எபிரேயர் 10:23 வாசிக்கிறோம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கை அறிக்கை இடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன், நல்ல சத்தமா சொல்லுங்களேன் பார்க்கலாம். அவர் என்ன சொன்னார் அதை செய்து முடிப்பார். இந்த காலை வேளையில் வந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களை குறித்தோ உங்கள் குடும்பத்தை குறித்தோ ஒருவேளை நீங்க என்ன ஸ்தோத்திரம், என் வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லி இத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டதே, எனக்கு ஒரு நன்மையும் இல்லை என்று நினைக்கலாம். ஆனா ஒன்று சொல்லுகிறேன், கர்த்தர் என்ன தேவன் உங்களை சொன்னதை நீங்கள் மறந்து கூட போயிருக்கலாம். ஆனா கர்த்தர் அதை உங்களுக்கு நிறைவேற்ற வல்லமையுள்ள ஆண்டவர். அவர் ஒரு நாளும் போய் சொல்ல மாட்டார். நீங்கள் அதை அறிக்கையிட்டு கொண்டே இருங்கள். கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். இந்த வருஷத்துல தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார், கர்த்தர் நன்மையானதை தருவார். யாருக்கு அதை தருவேன்னு சொன்னா, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். அவருடைய ஜனங்கள் யார்? ஆமை வேறு பிரிக்கப்பட்டவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், ஆமை தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் நன்மையானதை தருவார் என்று சொன்னார். அதற்கு அடுத்த மாதத்தில், கடந்த மாதம் சொன்னார், நாம் அனுபவிப்பதற்கு சகல நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அதே ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தது உண்மை என்று சொன்னார். அவர் சத்தியம் உள்ளவர், அவர் உண்மையுள்ளவர். அந்த இயேசு உங்கள் வாழ்க்கையில் சொன்னதையும் நிறைவேற்ற இயேசு வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம மத்தியில் அமல் பெற்ற அண்ணன் இருக்கிறாங்க. அவங்க என்ன சின்ன ஸ்தோத்திரம், போன வாரம் நினைக்கிறேன், அவங்க கார், அவங்களுக்கு ஒரு புது கார் வாங்கினாங்க. அவங்க வந்து ஜோம் பண்ணிட்டு என்னச்சுன்னா சண்டே இங்கே கொண்டு வந்தாங்க. வந்துட்டு பாஸ்டர் காரை ஓட்டி பாருங்க அப்படின்னாரு. இல்லைன்னா வேண்டாம், நம்ம இன்னொரு நாள் ஓட்டி விடுவோம் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், நான் 4-5 பேர் நிற்கும் பொழுது ஒரு வார்த்தை சொன்னார், என்னுடைய பழைய கார் அதை நான் விற்கிறதுக்காக நான் நினைச்சேன்னா பிரயாசப்பட்டேன். நான் எதிர்பார்த்த விலைக்கு அதை வாங்கிறதுக்கு வந்தவங்கெல்லாம் போயிட்டாங்க. நானே நினச்சேன் இந்த கார் இனி அப்படியெல்லாம் போகாது அப்படின்னு சொல்லிட்டு நானே நினச்சேன்னா மறந்துட்டேன். ஒரு நாள் என்னச்சுன்னா பாஸ்டர் என்னச்சுன்னா பிரசங்கம் போல நீங்கள் சொன்னீங்க, பாஸ்டர் நீங்கள் சிலதை மறந்துருப்பீங்க, ஆனால் கர்த்தர் அதை அப்படித்தானே, கர்த்தர் அதை மறக்க மாட்டா. உங்கள் வார்த்தையை கனப்படுத்தி ஆண்ட நிச்சயமாக உங்களுக்கு நன்மை செய்வாங்க. திடீர்னு நினச்சுன்னா அந்த வார்த்தையை சொன்ன உடனே இவர் விசுவாசித்து போனார். வீட்டுக்கு போனால் காருக்கு ஒருத்தர் என்னச்சுன்னா ஃபோன் பண்ணானா, உங்கள் காரை பார்க்க வரேன்னு. இவர் வெளியில் நின்றுருக்கிறாரு. அவர் சொல்ல, காரை பார்க்க இன்னைக்கு வராதிங்க, ஏன்னா காரை என்ன செய்யலை, க்ளீன் பண்ணலை, சுத்தம் பண்ணாமல் இருக்குது, டஸ்ட் அடைஞ்சிருக்கு. அதனால் என்னச்சுன்னா 1வது ரேட்டை குறைச்சிக்கிட்டு இருக்கிறான். இப்போ வந்து பார்த்தா இன்னும் ரேட்டை என்ன செய்வான், ரொம்ப குறைச்சிருவோம். அதனால் வேண்டாம், நாம் என்னச்சுன்னா இன்னொரு நாள் வாங்கினேன். இல்லை நாங்கள் வந்துட்டோம், இங்கே எங்கே இருக்குன்னு சொன்னேன். அப்போ இவர் சொல்லுக்கார க்ளீன் பண்ணலை, அதை பற்றி பிரச்சனை இல்லை, எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள். நேரம் என்னச்சுன்னா வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்து அவங்களே காரை க்ளீன் பண்ணிட்டாங்க. வந்தவங்க என்ன செஞ்சாங்களா, காரை க்ளீன் பண்ணி போட்டாலும் எடுத்துட்டு இவர் எந்த ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணாரோ அந்த ரேட்டுக்கு மாறாமல் அந்த ரேட்டை ஃபிக்ஸ் பண்ண ரேட்டை கொடுத்துட்டு போயிட்டாங்க. இதில் இன்னொரு பெரிய கூத்து என்ன தெரியுமா, அந்த புதன்கிழமை ஆண்கள் கூட்டத்துக்கு அந்த காரை கொண்டு வந்திருந்தார், பழைய காரை. அதையெல்லாம் பார்த்துட்டு போயிட்டாங்க. அட்வான்ஸ் வாங்கியாச்சு. அந்த காரை இங்கே கொண்டு வந்திருந்தாங்க. நம்ம ஆள் ஒருத்தர் என்னச்சுன்னா ரிவர்ஸ் அடிக்கிறோன்னு சொல்லி நேரம் என்னச்சு வண்டியில் போய் அடிச்சிட்டாரு. அடிச்சு என்னச்சுன்னா வண்டி என்னச்சுட்டு கொஞ்சம் டேமேஜ் ஆகிட்டு அவர் போய் இன்னைக்கு என்ன சொல்ல போகிறானோ. ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா எல்லா சைடும் ஃபோட்டோ எடுத்துட்டு அதை வந்து என்னச்சுன்னா ஒன்றும் இல்லை சார் நாங்களே பார்த்துக்கிடுன்னு ரேட்டை குறைக்காமல் என்னச்சுன்னா ரேட்டை கொடுத்துட்டு, உங்களுக்கு பொறாமை இருக்க எனக்கு நல்லா தெரியும். அவர் விசுவாசித்தாரு இல்லையா, அவர் நம்பினாரு. நான் அதைத்தான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். நம்ம இயேசு யார், உயிருள்ளவர், ஜீவனுள்ளவர். அவர் நம்ம விரும்பினதை நடப்பிக்க முடியும் அவரால். ஹல்லேலூயா. அவர் நிச்சயமா அதை செய்ய முடியும். அவர் சொல்லுகிறாரு, அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவோம். அது நடக்காது பாஸ்டர். சூழ்நிலைகளை பார்த்திருக்கீங்களா பாஸ்டர், அது கிடைக்காது பாஸ்டர். நோ,
ஆண்டவர் என்ன சொன்னா, மழையும் பார்க்க மாட்டாய், காற்றையும் பார்க்க மாட்டா, வாய்க்கால வெட்டு தண்ணீரை நான் நிரப்புவேன். அல்லேலூயா. அவர் சொன்னது என்ன சொன்ன, நீ செய், நான் சொன்னதை மட்டும் செய், நான் அற்புதம் செய்ய முடியும். அல்லேலூயா. நம்ம இயேசு என்ன சொன்னாரோ அதை செய்து முடிக்க தேவன் வல்லமையுள்ள ஆண்டவர். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம், உற்சாகமா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம சபையில் இன்னொரு ஃபேமிலி நான் சொல்லுதேன், உங்கள் விசுவாசத்தை என்னச்சுன்னா இன்னைக்கு என்னச்சுன்னா வர்த்திக்கப்படுவதற்காக சொல்லுவேன். நான் வந்த என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் 1 வருஷம் முடிஞ்ச பிறகு ஸ்தோத்திரம் 8 மாதம் ஆயிருக்கும் நினைக்கிறேன். ஒரு நாள் எனக்கு திடீர்னு ஃபோன் பண்ணாங்க, எங்கள் கம்பெனிக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அழுதுகிட்டே ஃபோன் பண்ணாங்க. நானும் பாஸ்டமாவும் உடனே என்னச்சுன்னா அவங்க கம்பெனிக்கு போனோம். அப்போ அந்த கம்பெனிக்கு போன உடனே அவங்க சொன்னாங்க, என் கம்பெனியை க்ளோஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு. நான் சொன்னேன் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க சொன்னாங்க, எல்லாம் லாக் ஆகிட்டேன், வர வேண்டிய பணம் எல்லாமே லாக் ஆயிட்டு, எனக்கு எந்த ஆப்ஷனும் கிடைக்கல, இருக்கிற இந்த இடத்தையும் காலி பண்ண சொல்லிட்டாங்க. பாருங்க, ஒரு பொருள் கூட இல்லை, எல்லாம் என்ன செய்வேன்னே தெரியல அப்படின்னு அழுதாங்க. நான் கொஞ்ச நேரம் அவங்கள அழ விட்டுட்டேன். நல்லா அழுது அவங்க ரொம்ப ஏங்கி அழுதாங்க. கண்ணீர் நானும் பாஸ்டர் பார்த்துக்கிட்டே இருந்தேன். என் கூட நான் ஆண்டர்கிட்ட உள்ளத்தில் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். கர்த்தர் என் கூட இப்போ பேசுனா அமைத்தோத்தின அவங்கள பார்த்து சொன்னேன், இங்கே பாருங்க, இத்தனை நாள் நீங்கள் இத்தனை வருஷம் இந்த வேலையை பார்த்துருக்கிறீங்க, இத்தனை வருஷம் உங்களை கர்த்தர் நடத்தி இருக்கிறார், இத்தனை வருஷம் உங்களுக்கு நன்மை செஞ்சிருக்கிறார், அவர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். இன்னைக்கு நான் ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லுவேன், ஒரு 15 நாள் டைம் கொடுங்க. இந்த 15 நாளுக்குள்ள உங்களுக்கு ஒரு இடத்தை ஒரு புது இடத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவா. இல்லை ஸ்தோத்திரம், அது கொடுப்பது மட்டும் அல்ல, உங்களுக்கு எங்கெங்க லாக்கா இருக்கிறதோ அங்கிருந்து உங்க தொழில் செய்வதற்கான மூலதரம் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். அனுகூலமான வாசலை கர்த்தர் திறப்பா. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா இந்த 15 நாள் கழிச்சு நம்ம எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவோம், க்ளோஸ் பண்ணிடுவோம். அவங்களுக்கு உண்மையை நினைச்சிருப்பாங்க, இத்தனை வருஷமா போராடி செய்யாத ஒன்றை ஆண்டவர் 15 நாள்ல செய்ய முடியுமா அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. நம்ம ஆண்டவர் ஜீவன் உள்ள தேவன், உண்மை சொல்லுகிற தேவன். அல்லேலூயா. 15 நாள்ல அவங்களுக்கு லாக்கான 30 லட்சம் ரூபாயை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. முதல்ல இருந்தது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், இப்போ இருக்குது கிரவுண்ட் ஃப்ளோர். ஆமா, இடத்தையும் கொடுத்தார். அது மட்டும் இல்ல, முன்னால் இருந்தது ஒரு சின்ன இடம், இப்போ இருந்தது ஒரு விஸ்தாரமான இடத்தை கொடுத்தார். முன்னால் இருந்தது வாடகை ஜாஸ்தி, இப்போ இருந்தது ரேட் கம்மியான இடத்தை கொடுத்தார். அது முன்னால் இருந்தது அவுட்டர், இப்போ இருக்கிற மெயின் இடத்துல கொடுத்தார். அல்லேலூயா. கொடுத்தது மட்டும் இல்லைங்க, பெரிய பெரிய இடத்துல இருந்து அவங்களுக்கு ஆஃபரும் கிடைக்க கர்த்தர் உதவி செய்தார். இன்னைக்கு அவங்க கம்பெனிக்குள்ள போங்க, ராஜாத்தி தான் அவங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவன் நல்லவர். விசுவாசிக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில சொன்னதை கர்த்தர் நிறைவேற்றுவார். உங்கள் குடும்பத்தில் சொன்னதை கர்த்தர் நிறைவேற்றுவார். உங்க பிள்ளைகளை குறித்து சொன்னதை கர்த்தர் நிறைவேற்றுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் பொய்யுரையாத தேவன், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ள தேவன். இன்னும் உங்களுக்கு ஸ்தோத்திர விசுவாசத்தை வளர்த்தி கொள்ள இன்னொரு காரியம் சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம். ஊழியத்தின் ஆரம்பத்தில் ஒரு கிராமம், ஒரு பயங்கரமான கிராமம். அந்த கிராமம் அதில் சுற்றியும் பார்த்தீங்கன்னா அங்கே ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பீடி தான் முக்கியமான தொழில். எங்கே போனாலும் எந்த வீட்டை பார்த்தாலும் பீடி சுற்றிக்கிட்டு தான் இருப்பாங்க. அங்கே எங்கே பார்த்தாலும் 24 கம்பெனி இருக்கிற பீடி கம்பெனி இருக்கிற ஒரு சாபம் பிடிச்சது. ஒரு பரிசுத்தவான்கள் ஸ்தோத்திரம் சாதையா, நம்ம இந்த டிவி ஏஞ்சல் டிவி சாதையா, அவர் வின்சென்ட் செல்வகுமார், இவங்க அந்த ஊரில் ஊழியம் செஞ்சுட்டு அவங்க கடைசியா அந்த ஊரை பார்த்து சொல்லிட்டு போனது, காலில் இருக்கிற தூசியை தட்டிட்டு, இது சாபம் பிடிச்ச ஊர், யாரும் இங்கே ஊழியம் செய்ய முடியாது, இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவன்ட்டு போனாங்க. நான் அந்த ஊருக்கு போன பொழுது சொன்னாங்க, இந்த ஊரில் இப்படிப்பட்ட ஆட்கள் இங்கே தான் இதே இடத்துல சொல்லிட்டு போனாங்க, நல்ல ஊழியம் செஞ்சாங்க, ஆனால் வளர்ச்சியே இல்லை, அவங்க சபிச்சுட்டு போன இடம், இது ஒரு சாபம் பிடித்துன்னு சொன்னாங்க. நான் அப்போதான் ஆண்டவரை பார்த்து சொன்ன, ஆண்டவரே, சாபத்தையும் முறியடித்த தேவன் நீர், ஆண்டவரே, இந்த இடத்தை இந்த ஜனங்களுக்கு பரிதவிக்க நீர் போதுமானவராய் இருக்கிறேன். இரவு பகலாய் தேவ சமூகத்தில் ஸ்தோத்திரம் ஒரு இடத்தை வாடகைக்கு எடுத்தேன். அது ஒரு பாலடைஞ்ச கட்டடம். அந்த கட்டடத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி இப்படி ரூஃப் போட்டிருந்தாலும் உடஞ்சி அது வழி அந்த சூரியன் வெளிச்சம் வரும். அப்படி ஒரு பாலடைஞ்ச கட்டடம். சைடெல்லாம் சுவர்கள் பிளக்கப்பட்டு எப்போ விழும் அப்படிங்கிறது தெரியாது.
கர்த்தர் ஊழியத்துக்கு அதை என்ன சொன்ன ஊரினுடைய மைய பகுதியில் கொடுத்தா. ஸ்தோத்திரம். அதற்கு பின்னால பார்த்தீங்கன்னா, அதுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா, அது கொஞ்சம் இடம் பார்த்தீங்கன்னா என்னச்சுன்னா, அந்த காம்பவுண்ட் செவர், அதாவது மேலே உள்ள என்னச்சுன்னா கைப்பிடி செவர் உயரமாக இருக்கும். நைட்டில் என்னச்சுன்னா உட்கார்ந்து ஆண்டோடைய சமூகத்தை நேர் முழங்கால் போட்டு என் தலையை பிடிச்சி என்ன செய்வேன், அந்த சுவத்தில் இடிப்பேன். எனக்கு ஆத்துமாக்களை தாங்க ஆண்டவரே, எனக்கு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே, இந்த ஊரில் ஒரு பெரிய மாற்றத்தை தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி என்னச்சுன்னா ஆண்டோடைய சமூகத்தில் இரவுல என்னச்சுன்னா போராடி ஜெபம் பண்ணுவேன். ஆண்டோடைய சமூகத்தில் தூங்காம என்னச்சுன்னா ஸ்தோத்திரம். எப்போ என்ன அசதியா நான் தூங்குறேனோ, என்னை அசதியா தான் நான் தூங்குவேனே தவிர ஒரு நாள் கூட என்னச்சுன்னா தூங்கணும் அப்படின்னு போகுதில்லை. அப்படி போராடி போராடி ஜெபம் பண்ணேன். ஒரு நாள் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், என் வீட்டு அந்த வாசல் சர்ச்சு தான், அதில் தான் நான் நினைச்சேன். அப்போ தீர்மானம் ஆகலை. அந்த வாசல்ல என்னச்சுன்னா தலையை வச்சு, அந்த வாசல்ல காலை வச்சு, உள்ள தலையை வச்சு அப்படியே என்னச்சுன்னா நான் தூங்கிட்டேன், அசந்து தூங்கிட்டேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தரிசனம் வந்தது. அந்த தரிசனத்தில் ஒரு என்னச்சுன்னா பிசாசு, ரொம்ப அழகான ஒரு கேர்ள், ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு லேடி, அது வந்து என்னச்சுன்னா எனக்கு முன்னால் என்னச்சுன்னா நின்றுச்சு. நான் அப்படி தரிசனத்தில் பார்க்குறேன், ஆனால் என் ஆவியில் உணர்ந்தேன். அப்போ நான் கேட்டேன், நீ எப்படி உள்ள வந்த, நீ எப்படி உள்ள வந்த அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். உடனே என்னச்சுன்னா அது என்னை உனக்கு தெரியலையான்னு கேட்டுச்சு. ஏன்னா கீழே வந்தது யார் வந்தாலும் ஒரு பெரிய டோர், அது பெரிய மர டோர் பெருசு, அதை வந்து என்ன தள்ளுனா டர டரன்னு சத்தம் கேட்கும். உடனே அது கீழே ஒரு பாட்டியம்மா இருப்பாங்க. அந்த பாட்டியம்மா தம்பி உன்னை பார்க்க ஒரு ஆள் வராங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாட்டியம்மா மிஞ்சி இல்லைன்னா அந்த சத்தத்தை மிஞ்சி யாரும் வர முடியாது. நான் உடனே என்னச்சுன்னா அந்த சத்தமும் என் ஆவியில் நினைக்கிறேன், பாட்டியம்மா கூப்பிடலை, சத்தமும் கேட்கல, நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அது சொல்ல எனக்கு உனக்கு தெரியல அப்படின்னுச்சு. நான் உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி நான் உடனே என்னச்சுன்னா அதை மறுபடியும் பார்த்தேன். அது என்னை பாரு அப்படின்னு சொல்லிச்சு. பார்த்தா அந்த அழகான ரூபம் ஒரு அகோரமான ரூபமாக மாறிச்சு. அந்த ஊரில் இருக்கிற ஒரு பிசாஸ் அகோரமான ரூபமாக மாறிச்சு. ஏன்னா உண்மையிலே பயப்பட ஆளு தான். ஆனால் எனக்குள்ளே என்ன நடந்து தெரியல. என் ஆவியில் உயிர் பெற்று இயேசுவின் நாமத்தில் பொல்லாத சாத்தானே அப்படின்னு சொல்லி என் ஆவியில் நம்பி எழுமன பாருங்க. அது உடனே என்னச்சுன்னா உன்னை என்ன செய்வேன் பாரு அப்படின்னுச்சு. நான் சொன்னேன், நீ என்ன செய்யணுமோ நீ செய், நான் என்ன செய்யணுமோ நான் செய்வேன்னு சொல்லிட்டு அப்படி என்ன இயேசுவின் நாமத்தில்னு சொல்லி வைராக்கியத்தில் எழும்பின. அது என்னை விட்டு மறைஞ்சது. என் முன்னால ஒரு என்னச்சுன்னா போர்டு தெரிஞ்சது, அவர் உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா, அவர் உன்னை உயர்த்துவார். ஆண்டட்ட பிடிச்சு ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே என் வாழ்க்கையில் இருக்கிற பெரிய நுகத்தை நீங்கள் உடைச்சிட்டீங்க, இன்னும் என் வாழ்க்கையில் ஊழியத்தில் எனக்கு உயர்வை தந்துடுவீங்க. உண்மையில சொல்லுதேன், அந்த கிராமத்தில் ஊழியம் செய்ய முடியாதுன்னு சொன்ன கிராமத்திலேயே தோத்துறோம். அந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே என்னச்சுன்னா ஒரு பேர் விளங்குற அளவுக்கு முக்குடல் என்னச்சுன்னா அசம்பிளிஸ் ஆஃப் சபைன்னு சொன்னா, முக்குடல் அலெக்ஸ்ன்னு சொன்னா தெரிகிற அளவுக்கு கர்த்தர் அந்த இடத்துல தம் மகிமையை வெளிப்படுத்தினார். அதற்கு அடுத்த ஊழியத்தை கர்த்தர் பெருக பண்ணினார். ஸ்தோத்திரம். ஒரு 12 சென்ட் இடம் வாங்கினேன். அந்த ஆலயம் கட்ட முடியல, சோர்ந்து போகவே இல்லை. கர்த்தரை கூட்ட ஆண்டோட சமூகத்தில் ஜெபம் பண்ணேன். அவர் சொன்னா, உனக்கு தரிசனம் கொடுத்தார், 120க்கு 40 அடி நீளத்தில் ஒரு சபையை கட்டுத மாதிரி. எனக்குள்ள என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் ஆவியில் உணர்ந்தேன். அது உடனே என்னச்சுன்னா ஆண்டர்கிட்ட எப்படி கட்டணும் பிளானிங் ஆண்டர் கொடுத்தார். ஸ்தோத்திரம். நான் வாங்கப்பட்ட 12 சென்ட்ல இடத்துல என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் கட்ட முடியாது. அதுல ஒரே பிரச்சனை வர ஆரம்பிச்சது. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இன்னைக்கு என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் இந்த இடத்துல ஒரு நாள் நான் அமர்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது ஸ்தோத்திரம் 18 வருஷம் கரண்ட் இல்லை, 18 வருஷம் என்னச்சுன்னா மண் தர, அப்படி என்னச்சுன்னா அந்த மணல்ல தான் உட்கார்ந்துருந்தேன். புழுதி பறக்கும். அது மேலே பார்த்தீங்கன்னா சீட்டு என்ன என்னச்சுன்னா தகர சீட்டு போட்டது, தொட்டாலே என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் அந்த சீட்டை தொட முடியும். அவ்வளவுக்குள்ள இருந்தேன். ஒரு பிஏ சிஸ்டம் இல்லை. ஆனால் ஆண்டவர் அற்புதம் செய்ய ஆரம்பித்தா. ஒரு நாள் அங்கே உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது ரவிங்கிற ஒரு பிரதர் வந்தார். எனக்காக ஜெபம் பண்ண முடியுமான்னு கேட்டார். ஜெபிக்கிறேன்னு சொன்னா. அவர் சொன்னா, கொஞ்சம் எங்கள் தோட்டத்தில் வந்து ஜெபம் பண்ணுங்க, ஒரு 5 ஏக்கர் இடம் அது விற்காம இருக்கு, ஜெபம் பண்ண முடியுமான்னு கேட்டா. போய் ஜெபிக்க போனேன். ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே இப்போ நம்முடைய அசம்பிளிஸ் ஆஃப் சபை இருக்கிற இடம், அந்த இடத்த போய் காண்பித்தா. முள் புதர் உள்ள ஒரு இடம். அந்த இடத்த காண்பிச்சோன்னா, இதில் 62 சென்ட் இடம் இருக்கு, நீங்கள் வேணா உங்கள் ஆலயத்துக்கு வாங்கிக்கிடுதீங்களான்னு கேட்டா. என் கையில் ஒன்றுமே பணம் இல்லை, ஒரு இடம் வாங்கி போட்டிருக்கிறேன், அதுலேயும் ஆலயம் கட்ட முடியல, என்ன செய்வேன்னு. ஆனால் உள்ள என்னச்சுன்னா உள்ளே போக முடியல. உள்ளே என்னச்சுன்னா அவ்வளவு முள்ளு புதர். உள்ளே என்னச்சுன்னா கொஞ்ச தூரம் போனோடனே
என் கூட ஆவியானவர் இடைப்பட்டா இதுதான் ஆலயம் அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாது. யாருக்கிட்டையும் சொல்லலை. போய் வீட்டில் இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்தேன். அவன் 1 லட்சம் ரூபாய் சேர்ந்துச்சு. அன்றைக்கி சாயந்தரமே போய் அட்வான்ஸ் போட்டேன். விசுவாசிகளுக்கு தெரியாது. ஏன்னா சில நேரத்தில் நம்ம தரிசனத்தை விசுவாசிகள் கெடுத்துருவாங்க. உங்களை தான் சொல்லுவேன். அல்லேலூயா. அதனால் என்னச்சுன்னா, நான் அன்னைக்கு யார்ட்டையும் போகல, நேராக போய் அட்வான்ஸ் போட்டு அந்த சண்டே தான் சொன்னேன். இது வெள்ளிக்கிழமை நடந்தது. சண்டே ஆள்கிட்ட சொன்னேன், நம்ம ஒரு இடம் வாங்க போகிறோம், அதில் வந்து என்ன 1 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்துட்டேன், இன்றைக்கு தான் எழுதி முடிக்க போகிறேன்ட்டேன். ஒரு அலையில சொல்லுங்க. அல்லேலூயா. அவங்க எந்த இடம்னு கேட்டாங்க. அந்த குப்பை மேடா பாஸ்டர், அந்த என்னத்துல மோசமான இடமா பாஸ்டர்? இன்னைக்கு பெஸ்ட் இடமே அந்த இடம் தான். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. அவர் சொன்னபடி 120 அடி நீளம், 40 அடி அகலம் ஒரு இடத்துனா ஒரு பிரம்மாண்டமான ஆலயத்தை கட்ட கர்த்தர் கிருபை கொடுத்தார். நான் அவர் சொன்ன வார்த்தை, உன்னை உயர்த்துவேன், உன்னை உயர்த்துவேன். சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். இந்த காலையில வந்திருக்கிற உங்க வாழ்க்கையில் என்ன ஸ்தோத்திரம். ஒருவேளை ஆண்டவரே என் குடும்பத்தை குறித்து இப்படி சொன்னீங்க, என் பிள்ளைகளை குறித்து இப்படி சொன்னீங்க, என் எதிர்காலத்தை குறித்து இப்படி சொன்னீங்க, இத்தனை வாக்குத்தத்தங்கள் எனக்கு முன்னால் இருக்க ஆண்டவரே, இன்னும் ஒரு வார்த்தை நிறைவேறவில்லை என்று சொன்னார். வார்த்தைகளை உண்மையுள்ள தெய்வம் சொன்னபடி உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து இந்த காலையில உங்களை பார்த்து சொல்லுகிறார், அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற நான் வல்லமையுள்ள தெய்வம். அல்லேலூயா. கர்த்தர் நிறைவேற்றுவார். வேதத்தை நீங்க வாசித்து பாருங்க. ஆபிரகாமை குறித்து வாசிக்கிறோம். ஆபிரகாம் என்னச்சுன்னா வயது சென்றவன். அவருடைய மனைவி என்னச்சுன்னா பிள்ளை பெறுவதற்கான வயது என்னச்சுன்னா அவளுக்கு போய்விட்டது. கர்ப்பமும் செத்து போன ஒரு கர்ப்பம். அந்த கர்ப்பம் செத்து போன கர்ப்பத்திலையும் வயதான ஒரு நபர்களிடத்திலையும் அந்த குழந்தை உண்டாகும் என்று சொல்வதற்கு இந்த உலகத்திலே சயின்டிஸ்டினால் முடியாத ஒரு காரியம். ஸ்தோத்திரம். இத்தனை வயது இருக்கிற என்ன நான் பிள்ளை பெறுவேனோ, அவளுக்கு நான் என்ன ஸ்தோத்திரம் பால் உண்ட கொடுப்பேனோ என்று சொல்லி என்ன ஏளனமாய் நினைத்தவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆபிரகாமை கர்த்தர் விசுவாசிக்க வைத்தார். அல்லேலூயா. ஆபிரகாம் விசுவாசித்தான். வேதம் என்ன சொல்லுகிறது? ரோமரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை அல்லாமலும் ரோமர் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல பாருங்க. ரோமர் 4:20 வாசிக்கிற தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் என்ன செய்யலையா? அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். அடுத்த வசனம் ஸ்தோத்திரம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனாய் மாறினார். இன்றைக்கு அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை நீங்க நம்பி பாருங்க. அவர் சொன்னா, நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. என்ன நடந்தது? கர்த்தர் நினைச்சாம் தேவன் மேல் விசுவாசம் வைத்ததினால ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆதியாம் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆதியாம் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 1-2 வசனம். கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு என்ன செய்தார்? செய்தருளினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. சொல்லாததை செய்யல, சொன்னதை செய்தார். அல்லேலூயா. சொன்னதை செய்தார். இவன் என்ன மாறி போனா, கர்த்தர் மாறவே இல்லை. ஆண்டவர் சொன்னா, அவர் சொன்னபடி செய்தார். அவர் என்ன கடாட்சித்தார். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா அந்த 2ஆம் வசனத்தை பாருங்களேன். 2ஆம் வசனத்துல ஆபிரகாம் முதிர் வயதா இருக்கையில், எப்ப இருக்கும் பொழுது அவர் சொன்ன, நான் முதிர் வயது, என் மனைவி கர்ப்பம் என்ன செஞ்சு செத்து போன அப்படின்னு சொன்ன அந்த நேரத்துல சாராள் கர்ப்பவதியாகி. யாரு கர்ப்பவதியாகி? அதாவது கர்ப்பவதியினுடைய வயிற்றில் பிள்ளை, அதாவது எலும்புகள் உருவாவது இன்னதென்று நீ அறியாதிருப்பது போல, கர்ப்பவதியுடைய கர்ப்பத்தில் எலும்புகள் உருவாவது இன்னதென்று இன்னைக்கு வரையும் சயின்டிஸ்ட் என்னச்சுன்னா இன்னைக்கு வரையும் கண்டுபிடிக்க முடியல அந்த எலும்பு எப்படி உருவாகுதுன்னு. இன்னைக்கு வரையும் கண்டுபிடிக்க முடியல. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அதான் கற்பத்தின் கனி கர்த்தரால் வருகிற சுதந்திரம். அவர் சொல்லுகிற ஆபிரகாம் முதிர் வயதாயிருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி. இன்னைக்கு நீங்க எதை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்க? என் வாழ்க்கையில என் சரீரம் செத்து போச்சுன்னு நினைக்கிறீங்களா?
என்னால முடியாதுன்னு நினைக்கீங்களா? என் வாழ்க்கை எல்லாம் தொழில் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கீங்களா? என்னுடைய எதிர்காலம் அத்து போச்சுன்னு நினைக்கிறீங்களா? என் வாழ்க்கையில் நான் எழுப்ப முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? இன்னும் என்னால் நினைச்சு இந்த படிப்புல முன்னேற முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? என்னால் இந்த வேலை செய்ய முடியாது நினைக்கிறீங்களா? என்னால் இந்த வேலை குடும்பத்தில் வாழ முடியாது நினைக்கிறீங்களா? ஆண்டோடைய வசனம் சொல்லுது, எது செத்து போச்சுன்னு சொன்னானோ அந்த எண்ணத்தின கர்ப்பத்தை உருவாக்க கர்த்தர் வல்லவராய் இருந்தார். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அதுல இன்னொரு பியூட்டி என்ன தெரியுமா? தேவன் குறித்த காலத்துல அவனுக்கு, யாருக்கு? ஆபிரகாமுக்கு பலவீனன்னு சொன்னா பாருங்க. நான் பலவீனமானவன், வயசாயிட்ட, என்னால முடியாதுன்னு சொன்னா பாருங்க. அவனுக்கு இவ ஒரு குமாரனை பெற்றார். ஒரு கிழவனுக்கு கிளவி பெற்றுட்டா. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். என் ஆண்டவர் முடியாததை முடியும்படி ஆக்க வல்லமையில் ஆண்டவர். அல்லேலூயா. அதை நீ அனுபவிச்சு பார்த்தா தெரியும் எந்த காரியத்தை என்னால முடியாது, எதை என் வாழ்க்கையில எல்லாம் போயிட்டு நினைக்கிறீங்க, என் வாழ்க்கையில அவ்வளவுதான் நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லைங்க. எல்லாம் பாலா போயிட்டு, எல்லாம் என்னச்சுன்னா அழிஞ்சு போச்சு, எல்லாம் என்ன தூத்து போச்சு. அமைஸ்தோத்திய வாழ்க்கையில இன்னும் நாம் துளிர் விடுவதற்கு, எழுப்புவதற்கு ஒரு நம்பிக்கை இல்லை. ஆனாலும் கர்த்தர் மேல் நம்பிக்கை இருந்தா அந்த வாழ்க்கையை விடிய கால வெளுப்பை போல துளிர்க்க பண்ண தேவனால முடியும். அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், உற்சாகமா சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் குறித்த காலத்தில் அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றார். ஹல்லேலூயா. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. 1 ராஜாக்கள் 8:15 பாருங்க. 1 ராஜாக்கள் 8:15 பார்த்தீங்கன்னா, 1 ராஜாக்கள் 8:15 தாவீதுக்கு என்னச்சுன்னா ஆண்டட்ட பார்த்து சொன்ன, ஆண்டவரே நான் உமக்கு ஒரு ஆலயம் கட்டணும், நீர் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வீட்டை கொடுத்தீங்க, நான் ஒரு ஆலயத்தை கட்டணும். ஆண்டவர் சொன்னார், எப்பா உன் கையினால ரொம்ப ரத்தம் சிந்திட்ட, நீ என்னச்சுன்னா கட்ட மாட்ட, ஆனா உன் குமாரன் கட்டுவான் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். உன் குமாரனை பலப்படுத்து, உன் குமாரனை தைரியப்படுத்து, அதுக்கு நீ உன் குமாரனை ஆயத்தப்படுத்துன்னு சொன்னா அவன் எல்லாத்தையும் சவதரித்து வைத்தான். வேதம் சொல்லு பாருங்க, ஆமென், ஸ்தோத்திரம். சாலோமன் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. அவன் சொன்னது, இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் தகப்பனாய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நீங்களே மறந்து போயிருப்பீங்க கர்த்தர் சொன்னதை. ஆனா இன்றைக்கு உயிர்த்தெழுந்த நாள்ல இயேசு சொல்லுகிறார், நீ மறந்ததையும், ஆமென், ஸ்தோத்திரம், உனக்கு நினைவு கூறாமல் போனதையும், நீ ஆமென், ஸ்தோத்திரம், நடக்காதுன்னு நினைத்ததையும் இந்த உயிர்த்தெழுந்த நாள்ல நான் செய்வேன் என்று கர்த்தர் நமக்கு மறுபடியும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஒரு அல்லேல சொல்லுங்க பார்க்கலாம், உற்சாகமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, ஆமென், ஸ்தோத்திரம், தேசத்தில் ஆண்டவர் என்ன எலியா மூலமா சொன்னார், 3 வருஷமும் 6 மாதமும் தேசத்துல மழை பெய்யாது, நீ கேரித் ஆற்றில் போய் ஒளிஞ்சுக்கோ, உனக்கு விடிய காலத்திலையும் உனக்கு என்ன சாயந்தரத்திலையும் அப்பத்தையும் இறைச்சியும் கொண்டு வர காகத்துக்கு கட்டளையிடுவேன், அவைகள் கொண்டு வரும், அதை சாப்பிட்டுட்டு அங்க இருக்கிற தண்ணியை குடிச்சிட்டு அங்க இருன்னு சொன்னார். ஆண்டவர் சொன்ன 3 வருஷம் 6 மாதம் மழை பெய்யாது, தேசத்துல பஞ்சம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. வசனம் இப்படி சொல்லுகிறது, அந்த 5ஆம் வசனத்தை பாருங்க. 5ஆம் வசனம், அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே தங்கியிருந்தான். ஒரு அலையில சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கவனிக்கணும். கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு உண்மையா கீழ்ப்படிந்தா அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. அதுக்கு மாற உங்க சுயத்துல போகக்கூடாது, உங்க சிந்தை என்னச்சுன்னா மாறி போகக்கூடாது. அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படி இல்லை. இந்த வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறதோ அதுதான் ஜீவனுள்ள உயிருள்ள வார்த்தை. அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. மனுஷ வார்த்தையை காட்டிலும் தேவ வார்த்தையை நம்பி பாருங்க, இந்த வார்த்தைக்குள்ள இருந்து பாருங்க. ஆமென், ஸ்தோத்திரம். அது எவ்வளவு நம்மளை உயிர்ப்பிக்கும் தெரியுமா, எவ்வளவு நம்மை சந்தோஷிப்பிக்கும் தெரியுமா, எவ்வளவு நமக்கு என்ன விசுவாசத்தை ஊட்டும் தெரியுமா. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. யாரோ ஒருத்தர் சொல்லிட்டு அப்படி நினைக்காதீங்க, உங்களுடைய விசுவாசம் குறைஞ்சு போகவே கூடாது. ஆமென், ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை இருக்கும்போது இன்னும் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னாரு, நீ உன் பிள்ளையை கொண்டு போய் நான் குறித்திருக்கிற மலை ஒன்றில் போய் எனக்காக நீ என்ன செய், பலி செலுத்துன்னு சொன்னான்.
அவன் அந்த பிள்ளையை கூட்டிட்டு போனான். அழைச்சிட்டு போய் அந்த குறித்த இடத்தை கண்டு கர்த்தர் சொன்ன இடத்தை பார்த்தானா. பார்த்துட்டு வேலைக்காரங்களை பார்த்து, நானும் பிள்ளையாண்டாலும் போய் அந்த இடத்துல கர்த்தருக்கு பலி செலுத்துவார், நீங்க இங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையை கூட்டிட்டு அந்த இடத்துக்கு போறான். அந்த இடத்தை பார்த்து அந்த இடத்துல பலி செலுத்தினா, தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால தான் அவன் பிள்ளைய பலி கொடுக்காம அவன் பிள்ளைக்கு பதிலாக கர்த்தர் அவனுக்காக ஒன்றை ஏற்படுத்தி வைத்திருந்தார். ஒரு அலையில சொல்லுங்க, தேவ வார்த்தையை மீறி எந்த வார்த்தையும் செஞ்சங்க, அவன் ஸ்தோத்திரம், நீங்கள் உங்கள் பிள்ளையை பலி கொடுக்க வேண்டியதாக வந்திருக்கும். ஆனா தேவனுடைய வார்த்தைக்கு சொல்லி போனால தான் பிள்ளை அவன் சொன்னபடியே அவன் வார்த்தைகள் என்ன சொன்ன வல்லவனா இருந்தான். அந்த வார்த்தை அறிக்கையிடுதல் என்ன சொன்ன வல்லவனா இருந்தான். அவன் விசுவாசம் குறைஞ்சு போகல. நானும் பிள்ளையாண்டானும் திரும்பி வருவோம். அல்லேலூயா. அதே மாதிரி ஆண்டவர் சொன்னான், ஆபிரகாம் நாட்களில் உண்டான பஞ்சத்தை காலிக்கிற கொடிய பஞ்சம். அவன் அவங்க அப்பா மாதிரி எகிப்துக்கு போக போனான். ஆண்டவர் சொன்ன, நான் காண்பிக்கிற இடத்துல நீ இருன்னு சொன்னான். கர்த்தருடைய வார்த்தையின்படி கேரார்ல அவன் கூடாரம் போட்டான், குடியிருந்தான். வசனம் என்ன சொல்ல தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தனால அந்த வருஷம் பஞ்சன்னு கொடிய பஞ்சம் உள்ள தேசத்துல விதை விதைச்சான். கர்த்தர் ஆசீர்வதித்தா 100 மடங்கு பலன். விளங்குதா விளங்கலையா? புரியுதா புரியலையா? இப்ப யாரை நம்பி இருக்கிறோம்? கர்த்தரை நம்புங்க, உங்க வாழ்க்கை துளிர்க்கும். நீங்க சூழ்நிலையை பார்க்காதீங்க. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் யுத்தம், ஒரு யுத்தம் முடியறதுக்குள்ள இன்னொரு யுத்தம் வந்துட்டு என்ன நடக்க போன்னு தெரியல. திருப்பூர் தொழில் வேலைலாம் போயிட்டு நான் சொல்லுதேன், இனியும் தான் பெருக போகுது. அல்லேலூயா. அதை வச்சு நமக்கு இல்லை, கர்த்தர் நமக்கு இன்னொரு வழியை திறப்பா. அசன் என்ன சொல்ல தெரியுமா? இங்க வாங்க, அதனாலதான் இதை சொல்லிட்டாங்க வந்தேன். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரேத் ஆற்றணைகள் என்ன செய்தான்? தங்கியிருந்தான். அடுத்த வசனம் 6ஆம் வசனம் பாருங்க. காகங்கள் அவனுக்கு என்னது? விடிய காலத்துல அப்பமும். நம்ம வீட்டுல விடிய காலத்துல ஒரு டீ போட்டு கொடுக்க என்ன வார்த்தை வராங்க? இங்க விடிய காலத்தில் என்ன கிடைச்சதான்? கர்த்தரை நம்பினா டீ என்ன, உனக்கு அப்பமும் இறைச்சியுமே கிடைக்கும். அல்லேலூயா. கேரளாவில் அப்பம் இறைச்சி தோத்திரம். காலை விடிய காலத்தில் என்ன வந்ததான்? அப்பமும் இறைச்சும். சாயங்காலத்தில் நமக்கு எல்லா கடையும் க்ளோஸ் பண்ணிட்டான். தோத்திரம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு காலையிலையும் சாயந்தரமும் அது மறக்கவே இல்லைங்க. இதுக்கு யாருக்கும் கொடுக்காத ஒரு காகம் அது கொண்டு வந்து இறைச்சியும் அப்பத்தையும் கொடுத்துட்டு, அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த பாருங்க, அவன் தாகத்துக்கு அந்த ஆற்றின் தண்ணீரை. ஆனா ஒரு நாள் வந்தது, காகம் வரல, தண்ணியும். ஆண்டவர் விட்டுட்டாரா? ஆண்டவர் விட்டுட்டாரா? பாஸ்டர் எல்லாம் ஏறி போச்சு பாஸ்டர், என்ன செய்வேன்னு தெரியல பாஸ்டர். நாளைக்கு காலைல ஒருத்தர் வந்தார், ஏன் அவிசுவாசம் நினைக்கிறேன். நம்ம கேஸ் போடுறது ஒருத்தர் தான் நம்ம சபைக்கு வர்றாரு. அவரை பார்த்து சொன்னேன், அண்ணா என்ன கேஸ் எல்லாம் தட்டுப்பாடு வருமா? இல்லை பாஸ்டர், அதெல்லாம் செழிப்பாட் ஸ்டாக் இருக்கு பாஸ்டர். உங்க வீட்லையா இல்லாட்டி? இல்லை பாஸ்டர், அதெல்லாம் குடோன்ல ஏகப்பட்டு இருக்கு பாஸ்டர், அது தட்டுப்பாடு இல்லை பாஸ்டர். எல்லாம் சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாஸ்டர், இதுல என்ன அடிக்கலாம அடிச்சுட்டு இருக்காங்க எல்லாம். எனக்கு அப்போ என்ன ஒரு விசுவாசம் வந்துட்டு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. காகமும் என்னச்சுன்னா அப்பமும் இறைச்சும் அது என்ன கொண்டு வந்து கொடுத்தது. அடுத்த வசனத்துல பாருங்க, 7ஆம் வசனத்துல, தேசத்தில் மழை பெய்யாதபடினால் சில நாளைக்கு பின்பு அந்த ஆறு என்ன செஞ்சுட்டு. அடுத்த வசனத்துல பாருங்க, அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. ஒரு அலையில சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ காகமும் வரல, இறைச்சி கிடைக்கல, உங்களை பசியா பட்னியா போடவே மாட்டாருங்க ஆண்டவர். அடுத்து கர்த்தருடைய வார்த்தை வந்தது. அவர் சொன்னாரு, நீ கேரித்தா, நீ அங்கிருந்து எழுந்து சீதோனுக்கு சாரிபாத்தூருக்கு போ, அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு. ஆனா அவ என்ன சொன்னா? ஸ்டேட்மெண்ட். கர்த்தர் சொன்னது பராமரிக்க நான் ஒரு பெண்ணை ஏற்படுத்தி வச்சிருக்கேன்னு சொன்னான். இவன் போய் என்ன, அவங்க பார்க்கறான்,
அந்த பெண்ணை பார்த்து தாகத்துக்கு தா அப்படின்னு கேட்குறான். அவள் எடுக்க உள்ளே போன உடனே இவன் என்ன சொன்ன, மறுபடியும் கொஞ்சம் அப்பம் கொண்டு வாங்குறான். அவன் சொன்ன, நானும் பிள்ளையும் சாப்பிட்டு என்ன செய்ய போகிறோம், சாக போகிறோம் அப்படின்னு சொன்னான். ஆனால் அவன் என்ன சொன்னான் தெரியுமா? அந்த வசனத்தை பாருங்களேன். அதுக்கு அடுத்து பாருங்க, ஸ்தோத்திரம், நீ கொண்டு வரப்போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு கொஞ்சம் அப்பவும் கையில் எனக்கு கொண்டு வா என்றால், அடுத்த வசனம் பாருங்க, அதற்கு அவள் பானையில் ஒரு பிடி மாவும் நாங்கள் செத்து போற விறகு பொறுக்கிறேன்னு சொன்ன. அடுத்த வசனம் பாருங்க, 13 வசனம். 13, அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாத, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதல் அதில் எனக்கு ஒரு சிறிய அடைய என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம் என்றான். அவன் விசுவாசமா சொன்னான். கர்த்தர் ஒன்று சொன்னார்னா அவர் மாற மாட்டார். இந்த விதவை சொல்லுதா, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, நானும் என் பிள்ளையும் சாக போறேன்னு. ஆனா கர்த்தர் அவனுக்கு சொன்னா, அந்த விதவை மூலம்தான் ஒன்ன நான் பராமரிக்க போறேன். அல்லேலூயா, தோத்திரம். கர்த்தர் நம்ம வனாந்தரத்தில் வழியும் அவாந்தர வழி ஆறுகளை உண்டாக்குற தேவன். அல்லேலூயா. வெண்கல கதவுகளை உடைப்பார், இரும்பு தாழ்பால்களை முறிப்பார், மறைவிடத்தில் பொக்கிஷத்தை வெளிப்படுத்துகிற தேவன் நாம் ஆராதிக்கிற உயிர்த்தெழுந்த இயேசு. அல்லேலூயா. அவர் என்ன செய்தார்? நீ போ, ஆயத்தப்படுத்திட்டு வா, எனக்கு முதல்ல கொண்டு வா, அடுத்து உனக்கு பண்ணலாம் அப்படின்னு சொன்ன. அடுத்து பாருங்க 14 வசனத்துல, கர்த்தர் தேசத்து மலை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 15 வசனம் இப்படி சொல்லுகிறது, அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். 16 வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. எத்தனை ஆமதிக்கிறீங்க? எத்தனை ஆமதிக்கிறீங்க? கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றணும். எத்தனை ஆமதிக்கிறீங்க? கர்த்தர் சொன்னபடி வாழ்க்கையில செய்வாருன்னு எத்தனை ஆமதிக்கிறீங்க? என் அன்பு தேவ பிள்ளைகளே, இதுவரையும் நீங்கள் விசுவாசிக்காமல் இருந்தால் நம்முடைய ஆண்டவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர். ஸ்தோத்திரம். வேத வசனமுக்கு சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், இந்த இயேசு உயிர்த்தெழாவிட்டால் நாங்கள் பண்ணுகிற பிரசங்கமும் நீங்கள் விசுவாசமும் ஸ்தோத்திரம் அது என்ன வீணாய் போயிருக்கும் என்று சொன்னார். ஸ்தோத்திரம். இந்த கால நேரத்தில் சொல்லுகிறேன், நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு சொன்னபடி உயிர்த்தெழுந்த உண்மையுள்ள தெய்வம், சத்தியமுள்ள தெய்வம். அவர் சொன்னதை நிறைவேற்றி முடிப்பார். ஒரு போதும் அவர் பொய்யுரையாத தேவன். அவர் நிச்சயமாய் செய்ய நினைத்ததை செய்து முடிக்க வல்லமையுள்ள ஆண்டவர். அல்லேலூயா. அப்படி உட்கார்ந்து கர்த்தர் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாம் நீங்க ஜெபிக்க போறீங்க, எல்லாரும் ஆண்டவர்ட்ட கேட்க போறீங்க. அந்த வார்த்தைகளை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். எது உங்க வாழ்க்கையில ஸ்தோத்திரம் எல்லாம் முடிஞ்சு போனதுன்னு சூழ்நிலையை பார்க்காதீங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற பெரிய வார்த்தையை நம்பி ஸ்தோத்திரம் கண்களை ஏறிட்டு பாருங்க. தேவன் அற்புதங்களை செய்வார். எல்லாம் நல்ல வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம். அனுகூலமான வாசலை திறக்கிற தேவன், அற்புதம் செய்கிற தேவன், சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிற தேவன். அது ஒருபோதும் பொய்யுரையாத கர்த்தர். எல்லாம் நல்ல வாயை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி 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 ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீர் அதை செய்ய போறீங்க. அறிக்கை இடுங்க, அறிக்கை இடுங்க. நீங்க பலவீனமா இருப்பீங்கன்னு சொன்னா, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் எனக்கு சுகம் உறவதாக சொல்லுங்க. உங்க வார்த்தையினால் என்னை சுகமாக்கும் என்று சொல்லுங்க. நான் நம்புற ஆண்டவரே சொல்லுங்க. நான் நம்புற ஆண்டவரே சொல்லுங்க. எனக்கு நீ சுகமாக்க முடியும் நம்புகிற ஆண்டவரே, நீர் அற்புதம் செய்ய முடியும் நம்புகிற ஆண்டவரே. இன்றைக்கு அற்புதம் நடக்கும். இன்றைக்கு ஆண்டவர் அனுகூலமான வாசலை திறப்பா. இத்தனை நாட்கள் போய் தேடியும் காணாத நன்மைகளை உங்களை தேடி வர பண்ணுகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படும் மகனே, அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும் மகனே. தோத்திரம். அனுகூலமான வாசலை கர்த்தர் திறப்பா திறப்பா. உன்னை அதிசயங்களை காண பண்ணுகிற தேவன். அவர் சொன்னபடி நிறைவேற்றி முடிப்பா. நல்ல கைகளை தட்டி வாயை திறந்து கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க, மகிமை செலுத்துங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை, தேவாதி தேவனுக்கு மகிமை, ராஜாதி ராஜாவுக்கு மகிமை, வல்லமையுள்ள தெய்வத்திற்கு மகிமை, அற்புதமான தேவனுக்கு மகிமை. ஆண்டவரே, நீ சொன்ன வார்த்தையை
நிறைவேற்றுகிற தேவன் ஆண்டவரே, உமக்கு நன்றி. உமக்கு நாங்க மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நல்லவர், நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர் ஆண்டவரே. நான் நம்புறப்பான்னு சொல்லுங்க. கையை உயர்த்தி அவரை பார்த்து சொல்லு, நம்புறப்பா, நான் நம்புறப்பா, நீங்க செய்ய வல்லவர் நம்புறப்பா. இன்னைக்கு நான் அவிசுவாசமா இந்த மன்னிச்சிருங்க. இன்னைக்கு நான் நம்புறப்பான்னு சொல்லுங்க, நம்புறப்பான்னு சொல்லுங்க. நல்ல ஆண்டவரே, அல்லேலூயா. உம்மை பாடாத நாட்கள் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழ்வேன்? உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழ்வேன்? நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டி, வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டி, அதனால் நான் சொந்தமானானே, பொன்னாக விளங்கச் செய்யும், அதனால் நான் சொந்தமானானே, பொன்னாக விளங்கச் செய்தீரே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, சொல்லுங்கப்பா, உம்மை தேடாத நாட்களும் நீங்க செய்வீங்க ஆண்டவரே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன், பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன், ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா, ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புற ஆண்டவரே, ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நீர் அற்புதம் செய்வீர், இப்போ சுகமாக்குவீர், விடுதலை தருவீர், ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். வழிகள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில், அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுவதாக, உம்மை உயர்த்துவேன். கதவுகள் இருக்கிற தடைகள் உடைக்கப்படுவதாக, இரும்பு தாழ்பால்கள் முறிக்கப்படுவதாக, மலையை போல் இருக்கிற பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. ஆண்டவரே, உம்முடைய அற்புதம் வெளிப்படட்டப்பா, ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, உம்மை பாடாத நாட்கள் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. நல்ல கைதட்டி, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை
இந்த நாளிலே உயிர்த்தெழுந்த இயேசு உண்மையுள்ளவர், சத்தியமுள்ளவர், வாக்கு தத்தத்தை உங்களுக்கு சொன்னவர், நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். அவர் அப்படியே உங்க வாழ்க்கையை நிறைவேற்ற முடிப்பார். நீர் அப்படி செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம், நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.